சிவன் இன்றைய உலகில் இருந்தால் அகிலத்தை உருவாக்கி அழித்தும் அதை மீண்டும் உருவாக்கும் சக்தி கொண்டவர் மகாதேவன். அவர் இன்றைய உலகில், நம் காலத்தில், நம் சமுதாயத்தில் ஒரே ஒரு நாளுக்காவது இருந்தால் உலகம் எப்படி மாறும்? மனிதர்கள் எப்படி மாறுவார்கள்? அவரின் வருகை பூமியை எப்படி மாற்றும்? சிவன் இன்றைய உலகில் இருந்தால் உலகம் தடை செய்யும். முதலில் உலகமே அதிர்ந்திருக்கும். செய்தி நிறுவனங்கள், நாடுகள், விஞ்ஞானிகள் அனைவரும் ஒரே வார்த்தை கேட்பார்கள்: மகாதேவன் வாழ்ந்தே வருகிறார். ஹிமாலயம் ஒரே நிமிடத்தில் குளோபல் பீஸ் ஜோன் ஆக அறிவிக்கப்படும். அதிக பாதுகாப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள், மில்லியன் கணக்கான பக்தர்கள் அனைவரும் சிவனை ஒருமுறை பார்க்க ஹிமாலயத்தை நோக்கி பயணம் புரிவார்கள். சிவன் தியானம். சிவன் பேச மாட்டார், ஆனால் அவர் தியானம் மட்டுமே உலகத்தை மாற்றிவிடும். இன்றைய காலத்தில் மன அழுத்தம், கோபம், வேகம் அனைத்தையும் களைவதற்கான மருந்து சிவனின் மௌனம். அவரின் தியானத்தை மனிதர்கள் குளோபல் மெடிடேஷன் என்று அழைப்பார்கள். அவர் கண்களை மூடுவதால் கூட மில்லியன் பேரின் மனம் அமைதியாகிவிடும். மனிதர்கள் மூன்றாவது கண்ணை பயமாக பார்க்கலாம், ஆனால் சிவன் அதை அழிக்க அல்ல, உண்மையை வெளிப்படுத்த பயன்படுத்துவார். கபடம், பொய், கொடுமை, ஊழல், அவர் ஒரே பார்வையில் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பார். உலகத் தலைவர்கள் கூட அவரிடம் பொய் பேசத் துணிய மாட்டார்கள். ஏனெனில் அவர் பார்க்கும் கண் ஒரு மனிதன் வாழ்க்கையே மாற்றிவிடும். சிவனுடன் வரும் நாகங்கள் இது ஒரு வைல்ட் லைஃப் த்ரெட் இல்லை. இது இயற்கையோடு மனிதனை மீண்டும் இணைக்கும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். உலகம் முழுக்க சேவ் நேச்சர் இயக்கம் மீண்டு எழும். மனிதன் இயற்கையோடு மீண்டும் கைகளை கூப்பித் தலைவணங்க கற்றுக்கொள்வான். இன்றைய உலகில் சிவன் தாண்டவம் ஆடினால் அதை மக்கள் அழிவு என்று நினைப்பார்கள். ஆனால் அது புதிய படைப்பிற்கான அலை. அவர் தாண்டவம் செய்யும் ஒவ்வொரு அசைவும் பூமியின் எனர்ஜி ஃபீல்ட்ஸை சரி செய்யும். பிரளயம் இல்லை, பேலன்ஸ். அதே சிவனின் நடனம். மனிதர்கள் ஓடி வந்து கேட்டு விடுவார்கள்: ஓ இறைவா, எங்களை காப்பாற்று. அப்போ சிவன் பேசுவார். அவரின் வார்த்தைகள் குறைவு, ஆனாலும் ஆழம் அதிகம். உன் மனதை காப்பாற்று, உன் உயிரை மதிக்க, உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்து, உலகம் தானாக நன்றாகிவிடும். சிவன் பிரபஞ்சத்தை மாற்றமாட்டார், அவர் மனிதனை மாற்றுவார். சிவனின் வருகை உலகத்தை 3 விஷயங்களில் மாற்றும். 1. அமைதி. மனிதன் தன் கோபத்தை விட்டு நிம்மதி கற்றுக்கொள்வான். 2. அன்பு. பிரிவுகள், மதங்கள், நிறங்கள் அனைத்தையும் தாண்டி மனிதன் மனிதனை காண கற்றுக்கொள்வான். 3. அறிவு. சிவன் மனிதனுக்கு வலிமை அல்ல, விழிப்புணர்ச்சி தருவார். அறிவுதான் உண்மையான சக்தி. சிவன் இன்றைய உலகில் இருந்தால் நாம் மாற்றமில்லை, அவர்தான் மாற்றுவார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சிவன் எங்கும் இருக்கிறார். அவரைக் காண உள்ள அமைதியை திறக்கணும். அப்போதான் இன்றைய உலகிலும் சிவன் நமக்குள் உயிரோடு இருப்பார்.